வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 59 புதன்கிழமை டிசம்பர் 11, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். 1882 டிசம்பர் 11 இப்பூ உலகில் அவதரித்து தமது உயர்ந்த எண்ணத்தாலும் சிறந்த அறிவாலும் பரிபூரண வாழ்க்கையை வாழ்ந்து 39 ஆண்டுகளில் உலகம் உள்ளவரை நீங்கா புகழை அடைந்த இணையற்ற மாமனிதன் தீப்பிழம்பு பாரதியின் பிறந்த தினத்தில் அவரை வணங்கி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. மாமனிதன் பாரதி யார் யாரிடத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்பதை தொகுத்தளிக்க நேற்றைய நம்பிக்கை செய்தியில் கேட்டுக்கொண்டதின் பேரில் இன்று பேராசிரியர் மயில்சாமி மோகனசுந்தரம் அவர்களின் பதிவு. காக்கை சிறகினிலே பாடலை கேட்டு நெஞ்சுருகுகிறேன் என்று பதிவு செய்துள்ளார். காக்கை சிறகினிலே நந்தலாலா நெந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நெந்தன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா. பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நெந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நெந்தன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா. பாரதியின் பிறந்த தினத்தை இந்திய அரசானது பாரதிய பாஷா திவாஸ் என்று அறிவித்து பெருமை சேர்த்துள்ளது என்ற தகவலை அளித்து பதிவு செய்துள்ளார் திரு குட்டியப்பன். பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே, திருவுருவ படத்தை பார்த்த மாத்திரத்திலேயே, கவிதையை படித்த மாத்திரத்திலேயே உடலில் மின்சாரம் பாய்ந்ததை போன்ற உணர்வை அளிக்கும் சக்தி படைத்தவன் பாரதி என்று தமது பதிவை அளித்துள்ளார் ஒரு பாமரன். தெய்வம் நீ என்றுணர், தேசத்தை காத்தல் செய், தையலை உயர்வு செய், தொன்மை கஞ்சேல், தோல்வியிற் களங்கேல், தவத்தினை நிதம் புரி என்ற பாரதியின் புதிய ஆத்திச்சூடியை தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம் பாரதியின் தமது தாக்கமாக பதிவு செய்துள்ளார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. டிசம்பர் 11 பாரதிக்கு 141வது, அன்பு ரமேஷ் அவர்களுக்கு 64வது பிறந்த தினம். இந்நாளில் இன்று 142வது முறையாக இரத்த தானம் செய்த அன்பு ரமேஷ் அவர்களுக்கு தமது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு சுமார் 40 ஆண்டு காலமாக முதல் முறை இரத்த தானம் செய்தது தொடங்கி இன்று வரை ஒவ்வொரு முறையும் தமக்கு தகவல் அளித்து வந்துள்ளதாக நல்லூர் வட்டம் திரு பாலு தெரிவித்தார். நிற்பன நடப்பன என எல்லாவற்றையும் உயிர்ப்போடு பார்க்கின்ற பார்வையோடும், நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைந்து விட்டாள் என்ற குமுறலோடும், பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா. தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா. அன்பு நெறியில் அறங்கள் வளர்ந்திட, நல்லவை நாட்டிட, தீயவை ஓட்டிட நின்னை சரணடைந்தேன் என்ற வரிகள் தனக்கு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக திருமதி சாந்தகுமாரி பதிவு செய்துள்ளார். குப்பையை அழகுபடுத்தும் கலாச்சாரம். ஈரோட்டில் லட்சிய உள்ளாட்சி வேட்பாளர்களுக்கான முகாமிலும், கோவையில் லட்சிய பேராசிரியர்களுக்கான 2 நாள் முகாமிலும் நல்லூர் வட்டத்தின் குப்பை மேலாண்மை பொறுப்பாளர்கள் அவரவர் சாப்பிட்ட இலையை கழுவி வைத்து குப்பை தொட்டியில் போட வைத்தார்கள். இந்த காட்சியை நம்பிக்கை செய்தியில் பார்த்த நெல்லை திரு வெங்கட் தமது வீட்டில் இதை செயல்படுத்த தொடங்கியுள்ளார். குப்பையில் போடும் இலையை ஏன் கழுவுகிறீர்கள் என்று கேட்டபோது அதற்கு அவர் கூறிய காரணம். ஐயா வணக்கம். இந்த நிகழ்வு நான் கற்றுக்கிட்டது நல்ல இடத்துல தான். ஒரு மீட்டிங்கில் தான் நண்பர் ஒருவர் இந்த குப்பை மேலாண்மை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கொடுத்த தகவல். உடனே சரி நான் நல்ல விஷயம் தானே அப்படின்னு எங்கள் வீட்லேயே நாங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
அவன் எச்சி இலையை அப்படியே போடும்போது அதில் ஈக்கள் எல்லாம் மொய்ச்சிக்கிட்டு அதுவே அந்த இடத்த ஒரு மாதிரி இது வரைக்கும் உருவாக்கிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது நம்ம எச்சிலை அப்படியே மறுநாள் கொடுக்கும்போது அதில் ஒரு சுமல் உருவாகி அந்த துப்புரவு தொழிலாளருக்கு கண்டிப்பாக அது ஒரு சுமையாக தான் இருக்கும். ஸோ நம்ம இதை நீட்டாக கழுவி போடும்போது இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆச்சு. ஸோ அதனால் தொடர்ச்சியாக எங்கள் வீட்டில் இலை யூஸ் பண்ணும்போது கழுவி போடுறத பழக்கமாக வச்சுக்கிட்டோம். மகிழ்ச்சி. பாராட்டுக்கள் திரு வெங்கட். எங்கள் ஊர் எங்கள் பொறுப்பு. சூப்பர் சிங்கர் செல்வி காயத்ரிக்கு வாக்கு சேகரிக்கும் பெரியகுளம் பசுமையின் தோழர்கள். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மரக்கன்றுகள் நடுதல், அன்னதானம் செய்தல், இரத்த தானம், கண் தானம், உடல் தானம், புற்றுநோய் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு உதவுதல் போன்ற எண்ணற்ற சமூக செயல்பாடுகளை தன்னலமற்று செய்து வரும் பசுமை தோழர்கள் அத்தோடு நிற்காமல் தமது ஊர் மாணவி செல்வி காயத்ரி சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 போட்டியில் வெற்றி பெற வாக்களிக்குமாறு வேண்டுகோள் வைத்துள்ளார்கள். இப்படி இத்தனை செயல்பாடுகளினால் இவர்களை சமூக சேவகர்கள் என்று கூறுவதற்கு பதிலாக அந்த பெரிய குலத்தின் பொறுப்பாளர்களாக பார்ப்பது அந்த ஊருக்கு மட்டுமல்ல, அந்த மாவட்டத்திற்கே நன்மை உண்டாகும் என்று நல்லூர் வட்டத்தின் தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவிக்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.